கர்த்தர் நம்மளோட இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளும் கர்த்தரோட, இது ரெண்டுமே இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும், ஆக்டிவாகும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் யாக்கோபு பஞ்சம் பொழைக்கும்படியாக யார்கிட்ட போனான்? எகிப்துல தான் புல்ல இருக்கிறனால அவனுக்கு தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா மக்களும் எங்க போறாங்க? எகிப்தை நோக்கி போறாங்க. டேய், ஒத்த மூஞ்ச என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, எழுந்து என்ன பண்ணுங்க, ஓடி போய் தானியங்களை என்ன பண்ணுங்க. நிலைமை எப்படி மாறிடுச்சு இன்னைக்கு சொல்றேங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க கையில இருக்கும்போது அதை ஒழுங்கா பயன்படுத்துங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. கர்த்தருடைய செயல்பாட்டுல கர்த்தரை முன்னிறுத்துங்க. ஏன்னா நீ யாக்கோபாவே இருந்தாலும் பிச்சை எடுக்க விட்டுருவார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு வியாதி வருது, ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா ரிட்டன் கோ டு யுவர் பிரசன்ஸ். ஆண்டோட சமூகத்தில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. சில நேரம் தெரியாது அது ஏன் வருதுன்னு. ஒருவேளை பாஸ்டர் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அதனால வருதா, என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நீ யாக்கோபாவே இருந்துட்டு என்ன பண்ணு, செத்து போ, நான் உன்னை அழைச்ச வாக்கு தத்துவம் இது கிடையாது, நான் உனக்கு வச்ச மேன்மை இது கிடையாது. இன்னைக்கு சபையை நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்ம ஓட்டம் நல்லா முடிஞ்சிருச்சதுனால குட் எண்டிங் நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் எ ரைட் எண்டிங் ஆஃப் காட். இந்த சபையை நல்லா புரிஞ்சுக்கோங்க.